அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. மன்னநாதர் அம்பலவர் வந்தார் வந்தார் என்று திருச்சன்னநாதம் என்னிரண்டு செவிகளினுள் சொல்கின்றதே. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. உடற்கல்வி இயக்குநராக அரசு மேல்நிலைப் பள்ளி சரி உடற்கல்வி இயக்குநராக எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நல்ல கிளாஸ்க்காக எல்லாம் வந்திருக்கிறோம். அரசு பள்ளி மாணவர்கள் எங்கள் பள்ளியில் மோட்டிவேட் பண்ணிவிட்டு வந்திருக்கிறோம். அதை ஏனதானா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாரு. நம்ம செய்கிறாங்க, நம்ம ஃப்ரீயாக கற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. நம்ம படிக்கக்கூடிய லாங்குவேஜ் பைபால் ரொம்ப விளைவே இருந்தது. இது ரொம்ப டஃப்பு. லாங்குவேஜே ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ எல்லாருமே காலேஜில் போய் தான் அதை போய் படிச்சுட்டு இருக்காங்க. அது ஸ்கூல் டைமில் இந்த ஸ்கூலுக்கு அந்த லாங்குவேஜ் ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்கள் அப்போ காலேஜுக்கு போகும்போது அதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணி போயிருப்பீங்க. எல்லாருமே ஐடி ஃபீல்டாக தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதனால் தயவு கூர்ந்து இந்த சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏனோ தானே மட்டும் இருக்க வேண்டாம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை படிக்கிற சொன்னால் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்க போகிறோம் அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து. அதனால் எப்படிப்பட்ட அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிட்டு 5 நிமிஷம் கூட நம்மளால லேட்டாக ஆகக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. இடையில எக்ஸ்கியூஸ்னே சொல்லவே இருக்காது. ஒரு 5 நிமிஷம் கூட லேட்டாக ஆகாமல் கரெக்டாக வாங்க டைம் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எக்காரணத்துக்காகவும் இதை பயன்படுத்தி கொடுக்கக்கூடாது. நம்ம எந்த காரணத்துக்காக நம்ம இங்கே வந்திருக்கோமோ அதை நல்லா பயன்படுத்தி கொடுக்குதல். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டோம் எந்த பள்ளியை சார்ந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி அந்த பள்ளிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்தோமா, என்ன வேலைக்கு வந்தோம், படித்தோம், நல்லபடியாக படித்தோம், கலந்து போயிட்டே இருக்கும். சரிதானமா? ரொம்ப முக்கியமானது. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய மீண்டும் மீண்டும் அந்த அறக்கட்டளைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டும் கிடையாது, 2-3 வருஷமாகவே நான் இந்த அறக்கட்டளை நான் ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்னென்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த ஈவினிங் கிளாஸஸ் 7 o'clock கிளாஸஸ்லாம் வச்சுருக்கோம். அந்த டைம்லலாம் நாங்கள் யாராவது ஸ்பான்சர்ஸ் கேட்பாங்களா, ஈவினிங் டைமில் அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் 2-3 வருஷமாகவே இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜஸ்ட் ஒரு 1 week பிஃபோர் எனக்கு டக்குன்னு குமார் ரவிச்சந்திரன் சார் அபெக்ஸில் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். குமார் ராஜா சாரும் சொன்னாங்க, எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. வெளியில் ஸ்கூல் கரெக்டாக வெளில வர மணிக்கணக்கு வந்தாங்க. எல்லாமே ரொம்ப டக்கு நடந்தது. நான் இங்கே வரணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறது இருக்குது. மாணவர்கள் இங்கே வரணும் அப்படிங்கிறது இருக்குது. அது கடவுளோட அருளால் ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வெரி கைண்ட் ஆஃப் யூ. சார் சில நிமிஷங்கள் பேச கேட்க
கம்ப்யூட்டர் சென்டரையும் ஒரு வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே இன்சார்ஜ் இருக்கிறாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். வள்ளலார் அப்படின்னு சொன்னாலே வந்து பசி போக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம வடலூர் போனோம்னா 24 மணி நேரமும் அங்கே உணவு தான் இருக்கும். இந்த தீபம் அறக்கட்டளையும் நம்ம மகேஸ்வரன் ஐயா அளித்த இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அறிவு பசிக்கும் சேர்த்து உணவு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை வந்து அவர் செஞ்சுட்டு இருந்தார். பணப்பாக்கம் வந்து கணினி மையம் வந்து தொடர்ந்து ஒரு வருஷமாக இலவச கணினி பயிற்சி அளிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்பவும் சென்னையிலையும் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு தடவை வாய்ப்புன்றது நமக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த வாய்ப்பு வந்து உங்களை தேடி வந்திருக்குது, இலவசமாக வந்திருக்கு. நம்ம அதை எப்போ வேணுமோ அந்தந்த நேரங்களில் வாய்ப்பு வரும்போது நம்ம பயன்படுத்தினா தான் வந்து வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாற முடியும். அதை நினைவில் வச்சுங்க. வாய்ப்புகளை நான் பிடி சார் சொன்ன மாதிரி அந்த நோக்கம் எதற்காக நாம் வந்து போகிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்யும் வகையில் அந்த வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் போனோம்னா அதில் என்ன இருக்குது அப்படின்றத நாம் தெரிஞ்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கை பாதையில் இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத உணர்ந்து அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த இந்த தீபம் அறக்கட்டளைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த தீபம் அறக்கட்டளையின் நிர்வாகி பாரதி ஐயா அவர்கள் தங்களிடையே சில உரைகளை கொடுத்தார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி நடிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாருக்கும் காலை வணக்கம். உங்களுடைய இதே போல 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீபம் அறக்கட்டளையில் நான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும். இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும். இன்னைக்கு நான் வந்து தீபம் அறக்கட்டளை பாலகிருஷ்ணன் சார் வந்து அப்போ எங்களுக்கு வந்து இந்த கல்வி, அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொடுத்தது இல்லாமல் அந்த ஒழுங்கு கல்வியை கொடுத்து எங்களை இந்த அளவுக்கு வளர வச்சு இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரோட நல்ல இதோட இருக்கிறோன்னா அதுக்கு அவருடைய அதாவது ஃப்ரீயாக கொடுத்தான். அந்த உழைப்பையும் அந்த கல்வி தானத்தை எங்களுக்கு அப்போ கொடுத்தாரு. இப்போ அதை வந்து அன்னைக்கு 10 ரூம்ல கொடுத்து எங்களை வளர வச்சாரு. இன்னைக்கு இவ்வளோ பேர் யாருல தீபம் அறக்கட்டளைங்கிற ஒரு அமைப்பு மூலயமா ஜோதி அருள் அறக்கட்டளை மூலமா உங்களுக்கு கணினி பயிற்சி கொடுக்கறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான பாருங்க. 10 அவ்வளோ பேர் கொடுப்பாங்க, 2000 மாணவர்கள் கொடுப்பாங்க. கடந்த 15 வருஷமா 10 இந்த 2000 மாணவர்கள் உருவாங்க. நிறைய இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல இந்த அமைப்புல இவ்வளோ மாணவர்கள் வந்து பயனடையும். வந்தோம் நம்ம வந்து இலவசமாக கிடைக்குது, அதனால நம்ம நேர காலம் தவறி வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் போகலாம்லாம் இருக்கக்கூடாது. வள்ளலார் சொல்லுவார், சிக்கனை பிடித்தலன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு கிடைச்ச வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எவ்வளோ பேர் இதை படிக்க முடியாதோ, ஃபோனை நோட்டிங்க சும்மா இருக்காங்க, நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வந்து நம்ம இதை பயன்படுத்தி ஏதாவது ஒரு படி இதில் வந்து நம்ம மேலே ஏறலாம். ஐயா சொன்னார், நம்ம 2 பேரும் ஐயா சொன்னாங்க, எவ்வளோ இதை வந்து பயன்படுத்திங்க. அதனால தீபம் அறக்கட்டளையும் ஜோதி அருள் அறக்கட்டளையும் இந்த கணினி பயிற்சி மையத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி பயன்பெறுங்க. இது வந்து தனி மனித புகழ்பாடு மேடம் அல்ல. இப்போ இதனால அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு தனி மனிதருக்கு இது வளர்ச்சி கொடுக்கும். நாளைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகலாம், நல்ல ஒரு கம்பெனிக்கு போக சொல்ல இது உதவிகரமாக இருக்கும். இப்போ அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க, இது நமக்கு இன்னைக்கு பயனடைஞ்சிச்சு. நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க, வந்து இதில் முழுமையாக பயனடைங்க. நீங்கள் எல்லாரும் அதே போல் நம்ம தீபம் அறக்கட்டளை சார்பாக என்ன உதவி வேணுமோ, அதாவது மாணவர்களுக்கும் சரி அந்த அறக்கட்டளைக்கும் சரி என்ன வேணுமோ நம்ம செய்ய தயார் நிலையில் இருக்கிறோம். நல்லா பயன்பெறும். நன்றி. சிக்கனை பிடித்தல் நல்லது. அடுத்தது நமது தீபம் அறக்கட்டளையை ஆடிடுறாங்க. சரியாக பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கத்துக்கு அதாவது நனைஞ்சிருக்கேன்.
மிக சிறப்பு. தீபமண்டலத்தை பற்றி எல்லாருமே தெரியும். 25 ஆண்டுகளுக்கு மேலே சமுதாய பணி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. எல்லா துறையிலும் கல்வி, உணவு, சமுதாய சீர்திருத்தம் இதுபோல எல்லா இதுலேயுமே வந்து மருத்துவம் எல்லா இதுலேயுமே சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். கல்வியிலையும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுதான் அருண்ஜோதி ட்ரஸ்ட்டு அவங்களும் நம்மளோட இணைந்து நம்ம எல்லாருக்கும் கல்வி, அதாவது கணினி, கட்டணமில்லா கணினி இந்த பயிற்சி கொடுக்குறாங்க. இதை வந்து நல்லபடியாக பயன்படுத்துங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதில் வந்து ஈடுபாடாக கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முழு ஈடுபாடோட கற்றுக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக எது கற்றுது எதுவுமே வீணாக போகாது. நமக்கு தேவையா தேவையில்லையான்னு வந்து அப்போம். ஆனால் இது ஃபியூச்சரில் எந்த இடத்துலையோ உங்களுக்கு வந்து கட்டாயமாக தேவைப்படும். எந்த ஒன்றா இருந்தாலும் நம்ம கற்றுக்கிட்டோம்னா அதனுடைய பலன் வந்து எப்பயோ நமக்கு எதிர்பாராத இடத்துல அது வந்து யூஸ் ஆகும். அதனால் எல்லாரும் கவனமாக இது நமக்கு வேணுமா வேண்டாமா இது என்ன அப்படின்னு ரெண்டாவது காட்டி இல்லாமல் முழு ஈடுபாட்டோட நிச்சயமாக கற்றுக்கணும். எது செஞ்சாலும் முழு ஈடுபாட்டோட செய்யணும். சாப்பிட்டாலும் முழு ஈடுபாட்டோட சாப்பிடணும். அதுக்கு வேண்டிய கற்றுக்கிட்டாலும் எழுதினாலும் ஊர் போகாமல் டாங் ட்ரைவிங் பண்ணுறோம். எதுவுமே முழு ஈடுபாட்டோட செஞ்சோம்னாக்கா நிச்சயமாக வெற்றி இருக்குது. அந்த முழு நம்பிக்கையோட எல்லாரும் நல்லபடியாக படித்து நல்லா மேலே வாங்கணும். பார்த்து தீவிரமாக சாப்பாட்டை எல்லாருக்கும் நன்றி கொடுத்து முன்னாடி நிறுவனர் தெய்வ ஐயா பாலகிருஷ்ண ஐயா உருவாக்கி 15 வருடமாக இப்பொழுது ஆரம்பித்தது. நேற்று இங்கு உணவு கொடுக்கும் வேளையில் நான் இதை பற்றி கூறியதற்கான உமேஷ் பண்ணுகிற அவரே குப்புசாமி அவர்கள் எல்லோரும் எழுதுகின்ற வரவேற்க வேண்டுகிறேன். குப்புசாமி ஐயா அவர்களுக்கு எங்களது தீப மரக்கட்டளை மூலமாக மரியாதை செலுத்த வரவேற்கிறோம். ஒரு நிமிஷம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிரினங்களும் கொடுத்து வாழ்கள் வள்ளல் மலரடி வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போ 11 அதனால மேல வந்து இப்போ ஓப்பனிங் செரிமனி ஆரம்பிக்க போறோம். இன்டர்வியூ போகும்போது அவங்க திறமையை வச்சு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அடிக்கணும், ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு
நம்ம எல்லோருமே இந்த அடுத்து ஜோதியாரையும் இந்த ராமலிங்க சாமியோடையும் நம்ம வந்து எல்லாரும் செய்யணும். நல்லோடைய மதிய உணவு அருட்பெருஞ்சோதி தனி அனைவருக்கும் வணக்கம். நான் மகேஸ்வரன், செயலாளர் ஜோதி அருள் அறக்கட்டளை, ஊரப்பாக்கம், சென்னை. ஜோதி அருள் அறக்கட்டளையும் தீபம் அறக்கட்டளையும் இணைந்து இந்த பயிற்சி வகுப்புகளை நடத்த திட்டமில்லோம். இந்த பயிற்சி வகுப்புகளை கட்டணமில்லாமல் மாணவ மாணவிகளுக்கு இந்த 2 அறக்கட்டளையும் இணைந்து உங்களுக்கு வழங்குகின்றது. இந்த வகுப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் எதிர்கால வளர்ச்சியை சரியாக வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரும் மற்றும் மாணவ மாணவிகளை நான் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பு வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மன்னநாதர் அம்பலவர் வந்தார் வந்தார் என்று திருச்சன்னநாதம் எண்ணிரண்டு செவிகளில் உள் சொல்கின்றதே. என்ன பொன்னி செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. பொருள் நான் முகனுமாலும் தேருள் நான் மறையும் நாடும் போற்றும் சிற்றம்பலத்தே ஏற்றுமணி விளக்க. பொருள் நான் முகனுமாலும் தேருள் நான் மறையும் நாடும் போற்றும் சிற்றம்பலத்தே ஏற்றுமணி விளக்க. அருள் நாடகம் புரியும் கருணாநிதியர் உன்னை, அருள் நாடகம் புரியும் கருணாநிதியர் உன்னை ஆள வந்தார் வந்தார் என்றே இக்காலநாதம் சொல்கின்றது. ஆள வந்தார் வந்தார் என்றே இக்காலநாதம் சொல்கின்றது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரு